வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்டடி பாயிண்ட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டென் ஃபேன்ஸால் உருவாக்கப்பட்ட லைட் வைப்பர் அப்படிங்கிற ஏலியனை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். இது எபிசோட் 12. முந்தின 11 எபிசோட நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைட் வைப்பர் இந்த ஏலியனோட ஸ்பீசிஸ் பேர் வந்து போப்ரியன். இந்த ஏலியனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதோட ஹோம் வேர்ல்டை பற்றி, அதாவது இதோட பிளானட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பிளானட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ஏலியனுக்கு எப்படி பவர்ஸ் வந்து கிடைச்சது, இது எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியனாக உருமாறிச்சு அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதோட ஹோம் வேர்ல்டோட பேர் வந்து போர்டிஸ் ஏ. இந்த கிரகத்துக்கு வந்து சூரியன் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஒரு இருள் கிரகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த கிரகத்துல 24 மணி நேரமும் வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படிப்பா, சூரியனே இல்லை ஆனா வெளிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த கிரகத்தோட சூழ்நிலை தான். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கிரகத்துல ஒரு விண்கல் வந்து விழுது. அது என்ன மாதிரியான விண்கல் அப்படிங்கிறத சொல்லலை அப்படின்னாலும் அந்த விண்கல்ல இருந்து வெளிப்பட்ட ரேடியேஷன் இந்த கிரகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் தாவரங்களையும் பாதிச்சு ஒளியை உருவாக்குற சக்தியை கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இந்த கிரகத்துல இருக்கிற எல்லா உயிர்களாலையும் இயற்கையாவே தன்னோட உடம்புல இருந்தே வெளிச்சத்தை வந்து உருவாக்க முடியும். கிட்டத்தட்ட நம்ம மின்மினி பூச்சி மாதிரி, ஆங்குலர் ஃபிஷ் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அந்த மின்மினி பூச்சியும் ஆங்குலர் ஃபிஷ் வந்து தன்னுடைய உடம்புல இருந்து எப்படி அதால மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி ஒளியை உருவாக்க முடியுதோ, அதே மாதிரி இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களாலையும் தாவரங்களாலையும் இயற்கையாவே அதோட உடம்புல இருந்து இந்த வெளிச்சத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால தான் இந்த கிரகம் எப்பவுமே 24 மணி நேரமும் வெளிச்சமாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ரேடியேஷன் வந்து ஒரு சில ஏலியன்ஸுக்கு வெளிச்சத்தை உருவாக்குற சக்தியை தாண்டி சில எக்ஸ்ட்ரா பவர்ஸையும் கொடுத்துருக்கு. அதுல ஒரு ஏலியன் தான் நம்ம லைட் வைப்பர். லைட் வைப்பரை பார்த்தீங்க அப்படின்னா வெளிச்சத்தை உருவாக்குற சக்தியை தாண்டி அதுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. லைட் வைப்பருக்கு மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில ஸ்பெஷல் ஏலியன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த மாதிரியான ஏலியன்ஸ் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த லைட் வைப்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்னேக் பேஸ்ட் ஏலியன். குறிப்பா மித்திகல் கிரியேச்சரான எச்சிட்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் மேல இன்ஸ்பயர் ஆகி தான் இதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா அதே நேரத்தில் நீங்க நம்ம பென்டென் சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. அதாவது நம்ம சர்பெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த சர்பெண்ட்டையும் இந்த லைட் வைப்பரையும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலுமே ஏகப்பட்ட வித்தியாசங்களை உங்களால பார்க்க முடியும். குறிப்பா அவங்களுடைய கைகளை பாத்தீங்க அப்படின்னா நம்ம சர்பெண்ட்டுக்கு வந்து கைகள் பாம்பு கைகளா இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ரெண்டு கையுமே பாம்பு மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல லைட் வைப்பரை பார்க்கும்போது அதோட கைகள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் மனுஷ கைகள் மாதிரி இருக்கும். கூடவே அதுக்கு 3 விரல்களும் ஷார்ப்பான கிளாஸும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பத்தாததுக்கு இதோட கைகளும் கண்களும் அப்புறம் இதோட பல்லுன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே க்ளோ ஆகுற மாதிரி காட்டியிருக்காங்க. சரி, இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. லைட் வைப்பர் வந்து எச்சிட்னாவோட இன்ஸ்பிரேஷனா இல்ல சர்பெண்டோட இன்ஸ்பிரேஷனா அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க. அப்படியே இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த ஏலியனோட மிக முக்கியமான பவரை இதால லைட்டை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லைட் தான் இதோட மெயின் பவர் அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதால லைட்டை மேனிபுலேட் பண்ண முடியும். இதால மட்டும் கிடையாது, இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஏலியன்ஸாலையுமே லைட்டை மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா லைட் வைப்பர் வந்து எல்லா ஏலியன்ஸுக்குமே ஒரு படி மேல அப்படிங்கறதா உண்மை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த ஏலியன்ஸால லைட்டை வந்து உருவாக்க மட்டும்தான் முடியும், அதை அதிகப்படுத்த முடியும். ஆனா லைட் வைப்பர் நினைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைட்டை முழுசா தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தன்னை சுத்தி இருக்கிற வெளிச்சத்தை வந்து டோட்டலா தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதன் மூலமா தன்னை சுத்தி ஒரு இருட்டை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா ரொம்ப நேரத்துக்கு அப்படியே மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு சில செகண்ட்ஸ் மட்டும்தான் தன்னை சுத்தி வந்து இருளை கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தானாவே வெளிச்சம் மாறிடும். அதுவும் குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும்தான் இது வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இன்னும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. குறிப்பா இதோட கிரகத்துல வந்து இந்த பவர் அதிகமா இருந்தாலுமே நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்துல வெளிச்சத்துல வெட்ட வெளியில வச்சு இதால இந்த பவரை வந்து யூஸ் பண்ணி இருளை கொண்டு வர முடியாது. ஒரு 10க்கு 10 ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு பெரிய ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூம்ல வந்து இதால தனக்குள்ள வந்து லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதன் மூலமா ஒரு இருட்டை கொண்டு வர முடியும். கிட்டத்தட்ட தப்பிச்சு போறதுக்கோ இல்லை எதிரியை வந்து இருட்டாக வச்சு அவங்கள அட்டாக் பண்றதுக்கோ இது உதவி செய்யுமோ தவிர மற்றபடி வெட்ட வெளியில சூரிய வெளிச்சத்தை தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிட்டு மொத்தமா இருட்டு அதால கொண்டு வர முடியாது. இதோட கிரகத்துல வேணா சூரியன் இல்லை அப்படிங்கிறதுனால டோட்டலாகவே அங்கே சுற்றி இருக்கிற தாவரங்கள் இருந்தோ இல்லை விலங்குகள் இருந்தோ தான் வெளிச்சம் வந்து உருவாகுது.
ஸோ இதால அதை தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இது பூமியில வேலை செய்யாது. கூடவே இந்த ஏலியனால அதிகமான வெளிச்சத்தை உருவாக்கி தன்னோட எதிரிகளை குருடாக்க முடியும். அதை விட அதிகமா வெளிச்சத்தை உருவாக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பா எதிரிகள் சாம்பலாகிறது கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாலுமே இந்த ஏலியன் வந்து அந்த அளவுக்கு பவர்ஸை வந்து அது கண்டிப்பா யூஸ் பண்ணாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த அளவுக்கு, அதாவது எதிரிகளை வந்து சாம்பலாக்கக்கூடிய அளவுக்கு வெளிச்சத்தை வந்து அது உருவாக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஏலியன் வந்து பயங்கரமா வீக் ஆயிரும். அப்படி வீக் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இது மயக்க நிலைமைக்கு போறது கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை காரணமா காட்டி தான் இந்த ஏலியன் வந்து கண்டிப்பா அதிகமான சக்தியை வந்து இது பயன்படுத்தாது, தன்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக தான் அது வந்து பயன்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இது போக இந்த ஏலியனால ரொம்பவே ஃப்ளெக்சிபிளா செயல்பட முடியும். வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு பாம்பு மாதிரி இதால சண்டை போட்டு எதிரியை வந்து தாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாளை வச்சு எதிரியை பயங்கரமா கட்டி போட்டு அவங்கள வந்து ஒரு சாட்டை மாதிரி அந்த வாளை யூஸ் பண்ணி எதிரியை வந்து தாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த ஏலியன் கிட்ட வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஷார்ப்பான நகங்கள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த நகங்கள் எதிரியை படு பயங்கரமா டேமேஜ் பண்ணக்கூடியது. மெட்டல்ஸையே ரெண்டா கிழிக்கக்கூடிய அளவுக்கு இதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் வைப்பர் மட்டும் தன்னோட லைட் எனர்ஜியை நகங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னா அதோட நகம் வந்து பயங்கரமா ஹீட் ஆயிரும். அப்படி மட்டும் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஏலியினால எவ்வளவு கடினமான மெட்டலா இருந்தாலும் சரி, எவ்வளவு பயங்கரமான பொருளா இருந்தாலும் சரி, ஒரே கட்ல ரொம்ப சுலபமா வெண்ண மாதிரி கட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது போக இந்த ஏலியனால தண்ணிக்குள்ள கூட மூச்சு விட முடியும், உயிர் வாழ முடியும், வேகமா நீந்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஸ்னேக் பேஸ்ட் ஏலியன் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்னேக்கு இருக்க எல்லா பவர்ஸுமே இது கொடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸ்னேக் பேஸ்ட் ஏலியன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கூட செக் பண்ணி பார்த்தேன். இந்த ஏலியனுக்கு வந்து பாய்சன் பவர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமா அது இவங்க வந்து கொடுக்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா பாம்புனா நம்ம கண்டிப்பா விஷம் அப்படிங்கிற விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும். நம்ம பென்டென்ல காட்டினாங்க பார்த்தீங்களா சர்பெண்ட், அதுக்கு கூட வந்து விஷம் பவர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ஏலியனுக்கும் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்த்தேன். ஆனால் அவங்க கொடுக்க மறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா பாம்புனா விஷம் தானேங்க மெயின். ஸோ அதை வந்து இதை கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அவங்க கொடுக்காம விட்டுட்டாங்க. கொடுத்தது நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற நிறைய பவர்ஸை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக எக்ஸ்ரே விஷன், அப்புறம் நைட் விஷன், இந்த மாதிரி பவர்ஸ்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா தெரியலையா? இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த பவரை கொடுத்து வச்சிருந்தா கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும். ஆனா இதுவும் நல்ல பவர் தான். எக்ஸ்ரே விஷன் அண்ட் நைட் விஷன் பவர்ஸை வச்சு தனக்கு தேவைப்படும் போது ரெண்டையுமே மாத்தி மாத்தி இதால வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பார்வையா இருக்கட்டும், இது மூளையா இருக்கட்டும் ரொம்பவே தெளிவா இருக்கும், ரொம்பவே கூர்மையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி தன்னை தாக்க வரான் அப்படின்னா அவன் எப்படி தாக்குவான், என்ன மாதிரி தாக்குவான், அடுத்து அவனோட மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட இதால தெளிவாக கவனிக்க முடியும். ரொம்ப வேகமாக செயல்பட முடியும். இதோட ஸ்பீடு வந்து படு பயங்கரமா இருக்குமாமா. ரொம்பவே வேகமா செயல்பட முடியும். எதிரி யோசிக்கிறதுக்குள்ளேயே இது அட்டாக் பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது போக இந்த ஏலியனால பயங்கரமான ஷாக் வேவ்ஸை உருவாக்க முடியும். லேசர் மாதிரியான ஒரு வகையான போட்டான் ரேஸை வந்து இதால வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட லேசர் மாதிரி தான். பயங்கரமா ஷார்ப்பா கட் பண்ணக்கூடிய ஒரு போட்டான் ரேஸை வந்து இதால உருவாக்க முடியும். எல்லாத்துக்கும் மேல தன்னை சுத்தி ரொம்பவே பவர்ஃபுல்லான டியூரபிளான ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டை வந்து இதால உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோர்ஸ் ஃபீல்டால எதிரிகளோட படு பயங்கரமான தாக்குதலை கூட அசால்ட்டா தாக்கு பிடிக்க முடியும். லைட் வைப்பருக்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படாம இந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு வந்து நம்ம லைட் வைப்பரை பாதுகாக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லா பவர்ஸுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ இந்த லைட் வைப்பரோட வீக்னஸை பத்தி தெளிவாகவே பார்த்துடலாம். இந்த ஏலியனோட மிக முக்கியமான வீக்னஸ் அப்படின்னா அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் தான். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் மூலமா இந்த ஏலியனோட பவர்ஸ் அண்ட் சென்சஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறதுனால அது இதுக்கு கண்டிப்பா ஒரு மிக முக்கியமான வீக்னஸா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. ஏன்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை மட்டும் இது பக்கத்தில் வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏலியனோட சென்சஸ் வந்து அதிகமாக பாதிக்கும். அதன் மூலமாக இந்த ஏலியனால யோசிக்க முடியாத அளவுக்கு கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு இந்த ஏலியனை வந்து ரொம்ப சுலபமாகவே நம்மளால தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த ஏலியனோட உடம்பை பார்த்தீங்க அப்படின்னா வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு பாம்பு மாதிரி இருக்கிறதுனால, ஆக்சுவலாக அது ஒரு பாம்பு தான். ஸோ அப்படி இருக்கிறதுனால எதிரியால இதோட உடம்பை வச்சு இதை கெட்டி போட முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது எதிரி வந்து இந்த லைட் வைப்பரை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு எதிரியா இருந்தா, ஒரு ஆப்போனண்டா இருந்தா அப்படின்னா கண்டிப்பா இந்த ஏலியனை பிடிச்சு அதோட வாழை வச்சு அதோட உடம்பை கெட்டி போட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட உடம்பும் சில இடங்கள்ல இதுக்கு ஒரு வீக்னஸ் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. அவ்வளோதான் இதோட வீக்னஸை பற்றி சொல்லியிருக்காங்க.
வேற எந்த வீக்னஸும் இருக்கிற மாரி இதுவரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணப்படல. ஸோ இந்த ஏலியன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரியப்படுத்துங்க. இந்த ஏலியன் உங்களுக்கு புடிச்சிருக்கா? இல்லையா? அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு பர்சனலா அந்த ஏலியன் வந்து ரொம்பவே புடிச்சிருக்கு. அதோட டிசைனா இருக்கட்டும் எல்லாமே படு மாஸா இருக்கு. நீங்க வந்து பென் 10ல பார்த்த அந்த சர்பென்ட்ட விட எனக்கு இந்த டிசைன் வந்து ரொம்பவே புடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புடிச்சிருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத வந்து மறக்காம அந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நான் உங்கள அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அடுத்த வாரம் ஒரு சூப்பரான ஏலியனோட தான் நான் உங்கள வந்து பார்க்க போறேன். ரியலிடேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏலியன பத்தி தான் நம்ம வந்து அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஸோ அடுத்த வாரம் பார்க்கலாம்.